இன்றைய வசனம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கி கொள்பவரே மெய்யறிவாளர். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கி கொள்பவரே மெய்யறிவாளர். சக மனிதர்களிடம் பேசும்போது தன் நாவின் வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் நாவினால் சுட்டப்புண் உள்ளாராது என்பது போல வார்த்தைகளை தெளிந்து ஆராய்ந்து பேசுபவரே உண்மையான மெய்யறிவாளன். இப்போ ரியாலிட்டி லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசும்போது நல்ல விதமான வார்த்தைகளை பேசுனா அவங்க மனத்தளவில் நம்ம ஹை லெவலில் இருப்போம். இது அவங்கள காயப்படுத்தும்படி பேசும்போது இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற லெவலில் நம்ம இருப்போம். அதனால எப்போதுமே ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம். இன்றைய வசனம் நாளைய தலைமுறையின் மாற்றம்.